சின்ன ஐடியா, சின்ன இடம் இருந்தாலே போதும், பெருசா சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் லாண்ட்ரி பிசினஸ் பண்ணி மாசம் பலாயிரம் ரூபாய் லாபம் பாக்குறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அக்கட்சியின் தலைவர் அன்புமணி புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமச்சந்திரன் வணக்கம். பாமகவின் புதிய மாநில இளைஞரணி செயலராக, மாநில தலைவராக திரு முகுந்தன் நியமன விவகாரத்தில் தந்தை மகன் இருவருக்குமே மோதல் வெடித்துள்ளது. குறிப்பாக நேற்று புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய பகுதியில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மேடையிலேயே தந்தை மகன் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ், அதே போல பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் மேடையிலே வார்த்தை மூலமாக மோதலை வெளிப்படுத்தினார்கள். கடந்த பல வருடங்களாகவே தந்தை மகன் இருவருக்குமே பனிப்போர் நீடித்ததாகவும் அந்த வெளிப்பாடாகவே நேற்று அந்த வார்த்தை போர் வெடித்ததாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 12 மணி, நண்பகல் 12 மணி அளவில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக பாமகவின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் சென்னை அருகே இருக்கக்கூடிய அக்கறையிலிருந்து தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டார். சரியாக 1 மணி நேரம் பயணித்து தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய திரு ராமதாஸை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாமகவின் இளைஞரணி தலைவராக திரு முகுந்தன் நியமன விவகாரத்தில் இருவருக்கும் நேரடியாக மோதல் ஏற்பட்டதால் சமாதானப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவரது பாமக நிறுவனர் மனைவியும் அன்புமணி ராமதாஸின் தாயாருமான திருமதி சரஸ்வதி அம்மாள் இருவரையும் சமாதானப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே கட்சி இருக்கக்கூடிய கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த சமாதானப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனது நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக அன்புமணி பின்வாங்க போவதில்லை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவின் இளைஞரணி மாநில தலைவராக முகுந்தனை நியமனம் செய்து நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் ஏற்புடையது அல்ல எனவும் அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய சந்திப்பில் இது குறித்து தொடர்ச்சியாக மேற்கோள் காட்டி பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி பரிந்துரை செய்யக்கூடிய கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக குறிப்பாக பசுமை தாயகத்திலிருந்து ஒருவனை நியமனம் செய்ய வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸ் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டிற்கு திரு ராமதாஸ் இறங்கி வருவாரா அல்லது மீண்டும் முகுந்தனை முன்னிலைப்படுத்துவாரா என்றும் இன்றைய நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சமாதானமாக ஆகுமா அல்லது மீண்டும் அன்புமணி தனது நிலைப்பாட்டில் நீடிப்பாரா என்பது குறித்து எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.